பிரைஸ் தி லார்ட் தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்க விடுதலை ஆவீர்கள். யார் அந்த குமாரன்? இயேசு கிறிஸ்து இரட்சகர். அவர் ஒரு போதகர். அவர் ரட்சிக்கும்படியாய் இந்த பூமியில் வந்த இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தின் நிமித்தம் அநேக ஜனங்கள் பாவங்களிலும் சாபங்களிலும் கட்டுகளிலும் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் இந்த பூமிக்கு வந்தார். ஜனங்களை ரட்சிக்க வந்தார், விடுதலையாக்கும்படி வந்தார். சாபத்திலையும் பாவத்திலையும் கட்டுகளிலும் மரண ஆக்கினைகளிலும் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியுமே இயேசு கிறிஸ்து இந்த பூலகத்துக்கு வந்தார். ஆமா தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு காணப்படுகிற கட்டுக்கள் என்ன விதமான கட்டுக்கள்? சாபக்கட்டுகள், பாவக்கட்டுகள், தருத்திரியங்கள், பணக்குறைவுகள், வேலையில்லாண்மைகள், இன்னும் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் குடிப்பழக்கத்திலே அடிமைகளாய் இருந்தீர்களாண்டா, புகைப்பழக்கத்தில் அடிமையாய் இருந்தீர்களா, இன்னும் அநேகமான சொல்ல முடியாத அருவருப்பான காரியங்கள்ல நீங்கள் கட்டப்பட்டு இருப்பீர்களா இருந்தால் இந்த இயேசு கிறிஸ்து நீங்க விசுவாசிக்கும் பொழுது நீங்க அந்த கட்டுக்கள்ல இருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள். ஆமா, குமாரன் ஒருவனை விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலை. இயேசு ஒருவனை விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலை. ஆமா தேவ பிள்ளைகளே, விசுவாசிங்க, கட்டுக்கள் இருந்து விடுதலையாகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களையே மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமா தேவ பிள்ளைகளே, கேட்கப்பட்ட வசனத்துக்காக நம்ம கண்களை மூடி இருக்கிற இடத்துல இருந்து ஜெபிப்போம். அல்லேலூயா. தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தகப்பனே, இந்த வார்த்தை பகுதிக்காக நன்றி. ஜெபிக்கும்படியாய் ஒரு பாரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. இந்த உலகத்திலே தகப்பனே அநேக கட்டுக்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, குடி பழக்கம், போதை பழக்கங்கள், புகை பழக்கங்கள், இன்னும் அருவருப்பான தகப்பனே அநேக பழக்கத்துல இருந்து அந்த கட்டுக்கள் இருந்து விடுதலை ஆக முடியாமல் ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விடுதலையாக்குறேன். இந்த நிமிஷமே விடுதலையாக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால. நம்முடைய வல்லமை நாமத்தினால விடுதலையாக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்து ஒருவனை விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலை ராஜா. உமக்கு நன்றி ராஜா. குமாரன் ஒருவனை விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலை ராஜா. உம்முடைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர்களை விடுவைக்கிறேன். உடைய சத்தியத்தின்படி ராஜா அந்த ஜனங்களை விடுவைத்து உடைய ரட்சிப்புக்கு நேராய் நடத்தும்படியாய் உடைய வல்லமை உள்ள நாமத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஜீவனில் எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆமா தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கி இருக்கார். நீங்க விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை சந்திப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோவாக நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.